உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளா நிகழ்வில் ஒரே நாளில் உலக ஃபேமஸான பேரழகி மோனலிசாவுக்கு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடித்திருக்கிறது. தனது அழகால் ஆபத்தை சந்தித்த மோனலிசா வைரலானதால் ஒரு வாய்ப்பையும் பெற இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்ப மேளா விழா நடைபெறுகிறது. இந்த முறை வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் ருத்ராட்ச மாலை விற்பனை செய்யும் இளம்பெண் ஒருவர் தனது அழகான தோற்றத்தால் சோசியல் மீடியாவில் வைரலானார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இந்த மோனலிசா கும்பமேளாவில் குடும்பத்தோடு ருத்ராட்ச மாலையை விற்று வந்தார். எந்த மேக்கப்புமே இல்லாமல் யதார்த்தமாகவே அழகான தோற்றத்தை கொண்ட இந்த பெண்ணை படம் பிடித்த சிலர் சோசியல் மீடியாவில் வீடியோக்களை பதிவிட அது பெரிய அளவில் வைரலாகியுள்ளது. இந்திய பெண்களுக்கே உரிய மாநிறம், ஈர்ப்பை கொண்ட காந்த விழிகள், லட்சணமான மூக்கு என்று அழகின் வடிவமாக பலராலும் பாவிக்கப்படும் இந்த பெண் சமூக வலைதளத்தில் வைரலானதால் கும்பமேளாவுக்கு வந்த பலரும் போட்டோ எடுக்க போட்டி போட்டுள்ளனர். போட்டோ வேண்டும், பேட்டி வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றவர்களில் சிலர் அத்துமீறியதாகவும் தெரிகிறது. 16 வயதான தனது பெண்ணை இத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு தொந்தரவு செய்வதை பார்த்த தந்தை, வியாபாரம் இருக்கட்டும், பாதுகாப்பாக வீட்டுக்கு போய்விடு என்று இந்தூருக்கே அனுப்பி வைத்துள்ளார். இப்படியாக லட்சணமான தனது அழகால் ஆபத்தை சந்தித்த மோனலிசாவுக்கு பாலிவுட்டில் நடிக்க வாய்ப்பு வந்து சேர்ந்துள்ளது. ஆம், திரைப்பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தான் இந்த ஆஃபரை கொடுத்துள்ளார். மோனலிசாவின் வைரல் வீடியோவை பார்த்த அவர் டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் நடிக்க வைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈர்ப்பை கொண்ட விழிகள், மாநிறம் போன்றவை மோனலிசாவின் பெரிய சொத்து. அவரை ஒரு நல்ல லீட் ரோலில் நடிக்க வைக்கலாம் என்று விருப்பம் தெரிவித்துள்ள சனோஜ் மிஸ்ரா இது தொடர்பாக மோனலிசாவின் குடும்பத்தாரை சந்தித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். மோனலிசாவை போன்ற ஒருவரைத்தான் நீண்ட நாட்களாகவே கதாபாத்திரத்திற்காக தேடிக்கொண்டிருந்ததாகவும் கடைசியில் இவரை பார்த்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக மோனலிசாவுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.